காதோடு தான் நான் பேசுவேன். அதான் இப்போ வந்து என் கூடயே தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு இடையில கொஞ்சம் திட்டிகிட்டே இருப்பாருங்க மேடம். உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. அதான் நீங்க தாம்பத்தியத்திற்குலாம் நீங்க வந்து தடை சொன்னீங்கன்னா அவருக்கு ஏக்கம் வந்தாலும் வந்துடும். அப்போ வந்து நான் கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்க எங்க வீட்டுல இருந்தேங்க மேடம். அப்போ எவ்வளோ மாசம்? ஆமாங்க மேடம், 1 வருஷம் கழிச்சு அப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா அப்புறம் நாங்க இங்கே வந்துட்டோங்க மேடம். வந்த பிறகுலேருந்து அப்புறம் எப்பயுமே என் கூடயே தான் இருப்பாங்க. ஒருவேளை ஒரு தப்பு பண்ணிட்டு அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குதுங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படியெல்லாம் போட்டு இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு குழப்பிக்கிட்டே போனீங்கன்னா இன்னும் விரிசல் ஜாஸ்தி ஆயிடும். புரியுதா? அதுதாங்க மேடம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அவர் வந்து பழகி இருந்தாங்க, ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. அதெல்லாம் பாஸ்ட்டு. ஓகே, அதை எதுவுமே செய்ய முடியாது, அது முடிஞ்சு போச்சு. ஓகே, அதை வந்து ஒரு டிஷ்யூ மேட்டர் மாதிரி எடுத்துக்கணும். டிஷ்யூ மேட்டர்னா என்ன? இப்போ ஏதாவது ஒன்றுனாக்கா வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ல, அது அந்த அளவுக்கு சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் வாழ முடியும். இல்லாட்டினா வந்து இதையே போட்டு மனசில் போட்டு போட்டு குடஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அமைதி போயிடும், அவருக்கும் நிம்மதி போயிடும். அப்புறம் இது வந்து ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்திடும். சரி, ஓகே, அப்படி பெரிய விரிசலை ஏற்படுத்தினா அடுத்தது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்றதை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு வந்து இதை ஒரு பெரிய ஈகோவாக எடுத்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிங்களா, நான் உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அப்போ அது வேறு விஷயம். ஓகே, இப்போ சில பெண்களுக்கு வந்து நான் என் கணவரை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்னு உறுதியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அது. ஸோ டைவர்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? காலம் ஃபுல்லும் ஒரு 30 வயசு 35 வயசில் இருந்துட்டு நீங்கள் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆணுடைய தாம்பத்தியமே இல்லாமல், ஒரு ஆண் உறவே இல்லாமல், அது ஒரு சேலஞ்சு. இந்த சமூகத்தில் அப்படி வாழ முடியுமான்றதும் ஒரு பெரிய கஷ்டம் இந்த காலத்தில். அடுத்தது பிள்ளைகளுக்கு வந்து எப்படி படிப்பு கொடுக்கறது, எப்படி அவங்களை தனியாக ஆளாக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, சவால் மேடம். பசங்க அந்த 1 வாரமா நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க பெரியவன் ஏமா இப்படி இருக்கிறா, உம்முன்னு இருக்கிறா, ஏமா உம்முன்னு இருக்கிறா, அவங்க படிப்பெல்லாம் பாதிப்பாகும். இப்போ உங்களுக்கு கவனம் வந்து உங்களுக்கு உங்கள் மனசு காயப்பட்டுடுச்சு, உங்களுக்கு கவனம் வேணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து பசங்களை பாதிக்கும். உங்களுக்கு மனசு காயப்பட்டிருக்கு, அது எனக்கு நல்லா புரியுது. சரியா? உங்களுக்கு மனசு காயப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து காயத்தோடு வாழ முடியாதா? சரி, காயப்படாத மனதுகளே கிடையாதுமா இந்த உலகத்தில். காயப்பட்டுடுச்சுன்னு அழுதுட்டு அதுக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருந்தால் இன்னும் காயப்படும். உங்களோட காயத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போடுறதுனால உங்களுக்கு வந்து இதமாக ஆயிடுமா? ஆகாது. ஸோ இந்த காயம் அப்போ என்ன தான் ஆகும்? ரணமாக இருக்கு, இப்போ ரொம்ப ரணமாக இருக்குது உங்கள் மனசில். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா காலம் தான் பதில் சொல்லும். இந்த மாதிரியான ரணங்களுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். நீங்கள் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிள்ளைகளை கவனிச்சுட்டு கடவுள்கிட்ட வழி, சரி அவர் தவறு பண்ணியிருந்தாருன்னா அவரே ரியலைஸ் பண்ணி ஒரு காலகட்டத்தில் எங்கிட்ட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக மேடம் இருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அவ்வளோதான். அதான் உங்களால் மன்னிக்க முடியல, உங்களால் மன்னிக்க முடியல, அதுதான் உங்களுக்கு ரணமாக இருக்குது. மன்னிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வேணும். அடுத்தது வந்து இன்னொன்று காரணங்கள் வேணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காரணங்கள் போருமே, எனக்கு வந்து இவரை மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் நான் வந்து இந்த காரணத்துக்காக இவரை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மனசை சமாதானம் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சரி இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆகிடக்கூடாது, நீங்களும் வந்து கொஞ்சம் அவரை கவனிக்கணும், அவரும் வந்து அவரோட செய்த தவறை வந்து அவரும் ரியலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் கொண்டு வர முடியும் அதெல்லாம் நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணுங்கம்மா, ஒர்க் பண்ணுங்க. அவ்வளோ ஈஸியாக விட்டுறாதீங்க. ஓகே, குடும்பம்ன்ற வாழ்க்கை கிடைக்கிறது, பிள்ளைகள்னு கிடைக்கிறது, இப்படி ஒரு நல்ல கணவர் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் அமைஞ்சிடுறது இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களே நிகழ்ச்சியிலே அதையெல்லாம் பாருங்க, நல்லதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த வாழ்க்கையில் எவ்வளோ நல்லதெல்லாம் கிடைச்சிருக்கு அதையெல்லாம் பாருங்க. ஒரு ஓரத்தில் ஏதோ வச்சா மாதிரி உங்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில், பட் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிடுமே. எவ்வளோ துன்பங்கள் வருது, ஒவ்வொருத்தருக்கு நிறைய
ரணங்கள் ஏற்படுது. வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பெருசு பண்ணிவிட்டு இது என்ன முடிஞ்சு போச்சு, எங்கேயோ இருக்கும்போது பேசுனாங்க, அதுக்கப்புறம் இப்போ ட்ரான்ஸ்ஃபரும் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இதை பற்றி பெருசு பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல, இப்போ உங்களோட மனசை எது காயப்படுத்துறதுன்னு புரிஞ்சிருச்சு. அதனால் சதா இனிமே அவர் ஃபோனை நோன்றதை விட்டுருங்க. அவர் எங்கே பேசுகிறாரு, யார்கிட்ட பேசுகிறான்னு தெரிஞ்சாக்கா உங்களுக்கு கஷ்டமாகும். தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அந்த கண்ட்ரோல் விட்டுடுங்க, கடவுள்கிட்ட விட்டுடுங்க. அவர் வந்து ஒரு துரோகி, அவர் வந்து துரோகம் பண்ணுற ஒரு குணமுடையவர்னா அதை அவரே ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம், விட்டுடுங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்களோட குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கவனிங்க. உண்மையிலேயே அவரை நேசிங்க, அவர்கிட்ட சண்டை போடாதீங்க. அவர் இன்னொரு தடவை உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னா அவருக்கு மனசை வரக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அதுதான் நீங்கள் பண்ண முடியும், உங்களால் முடிஞ்சதோ அதுதான் பண்ண முடியும். அதை மீறி அவர் வந்து போனார்னா, இப்போ சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கும். எப்போவுமே வந்து வேற ஒரு பெண்ணு கிடைப்பாளான்னு பார்க்கக்கூடிய ஆண்கள் சில பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சப்போஸ் உங்கள் கணவருக்கு அப்படி ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நரகமாக போகிறதோடு இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையும் ரொம்ப நரகமாக போயிடும். சரியா? அப்போ அப்படி வந்து ரொம்ப விமனைஸ்டாக இருக்காருன்னா அப்போ அதுக்கு வேறு தீர்வு தான் எடுக்கணும். இல்லை சும்மா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது காலம்தான் உங்களுக்கு சொல்லும். அதனால் கொஞ்சம் கனிவாக இருந்து நீங்கள் பாருங்கள். தெரியாம செஞ்சுட்டேன். அப்போ நீங்கள் அதை பெருசுப்படுத்தாமல் கண்டுக்காமல் விட்டுடுங்க, மன்னிச்சுட்டு. சரியா? ஓகே, நன்றிம்மா.